சிறிது நேரம் கழித்து அவன் எழுந்து வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான். அடுத்த நாள் காலையில் முன்னதாகவே பள்ளிக்கு கிளம்பி நடக்க ஆரம்பித்தான். அவன் அந்த மரத்தின் அருகில் வந்தபோது ஒரு நிமிடம் நின்று அதை பார்த்தான். அங்கு நிறைய பறவைகள் அமர்ந்திருந்தனர். அந்த மரத்தின் அடியில் எப்பொழுதும் மனிதர்கள் இருந்து கொண்டே இருந்தனர். அவன் அந்த மரத்தை பற்றி நினைத்து கொண்டே மெதுவாக நடந்து பள்ளியை வந்தடைந்தான். பள்ளியில் இருக்கும் மரங்களை கவனித்தான். பிறகு வகுப்பறைக்குள் நுழைந்தான். என்ன ஒரு ஆச்சரியம் என்று ஆசிரியர் மரங்களைப் பற்றி பாடம் எடுக்கத் தொடங்கினாள். மரங்கள் இல்லாவிட்டால் பூமி வெப்பமயமாகிவிடும் என்றும் மழையும் வராது. அதனால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என்றும் விவசாயம் இல்லாமல் பூமி வறண்டுவிடும் என கூறினாள். பள்ளி முடிந்ததும் நேராக அவன் அந்த மரத்தை வந்தடைந்தான். அமைதியாக ஒரு நிமிடம் நின்று அதை பார்த்தான். பிறகு ஒரு நிமிடம் மரமில்லாமல் பூமி என்னவாகும் என்று கற்பனை செய்து பார்த்தான். பிறகு அவன் அந்த மரத்தின் அருகில் சென்று அதை முத்தமிட்டான். நமக்கு சுவாசிக்க காற்று, நீர், உண்ண உணவு கொடுத்த மரத்தின் மீது அவன் காதல் கொண்டான். நீங்களும் ஒரு மரத்தை காதலியுங்கள். இவ்வாறாக பாட்டி கதையை முடித்தாள். Like and subscribe.